ஓம் நமச்சிவாய. அன்பர்களே, நண்பர்களே, சன்லைட் அஸ்ட்ரோ யூடியூப் சேனல் வழியாக இன்று தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தேதியில் 23/6/2024 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நாளை பொறுத்தவரையில் 12 ராசிகளின் வரிசையில் சுப யோகம் பெறுகின்ற 3 ராசிகள். அவை மிதுன ராசி, கடகராசி, சிம்மராசி. இந்த 3 ராசிகளும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சுப யோகங்களையும் சுப பலன்களையும் பெறுகின்ற ராசிகள். இன்றைய கிரகநிலைகள்: மேஷராசியில் செவ்வாய், ரிஷபராசியில் குரு பகவான், மிதுன ராசியில் சூரியன், புதன், சுக்கிரன், கன்னிராசியில் கேது, மீனராசியில் ராகு, கும்பராசியில் சனி பகவான். சந்திரனை பொறுத்தவரையில் இன்று நாள் முழுவதும் பூராட நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார். இதுதான் இன்றைய கிரக நிலைகள். சுப யோகங்கள் பெறுகின்ற 3 ராசிகளில் முதல் ராசி மிதுன ராசி. மிதுன ராசியை பொறுத்தவரையில் ராசியாதிபதி புதன் ஜென்ம ராசியிலேயே சஞ்சரிக்கிறார். அவருடன் சூரியன், சுக்கிரன் இணைந்து காணப்படுகிறார். மிகவும் பிரகாசமாக தெரிவீர்கள். 10 பேருக்கு மத்தியில் பிரகாசமாக ஜொலிப்பீர்கள். மீடியா தொழில், அட்வர்டைஸ்மெண்ட் தொழில், இது போன்ற தொழிலில் இருப்பவர்கள் பிரகாசிக்க செய்வார்கள். இன்றைய தினம் முக்கியமாக நடிப்பு துறையில் இருப்பவர்கள், சினிமா துறையில் இருப்பவர்கள் மிகுந்த பிஸியாக இருப்பாங்க, ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க. மொத்தத்தில் மகிழ்ச்சிகரமான நாள், வருமானம் நிரம்ப வரக்கூடிய நாள், சந்தோஷமான நாள், தங்களுடைய வேலையை மிக மிக விரும்பி செய்யக்கூடிய நாள். அருமையாக இருக்கிறது, பயன்படுத்தி கொள்ளுங்கள் மிதுனராசிக்காரர்கள். இரண்டாவதாக கடகராசிக்காரர்கள். கடகராசிக்காரர்களை பொறுத்தவரையில் ஏதோ ஒரு காரணத்திற்காக, தங்களுடைய அலுவல்கள் காரணமாக இருக்கலாம், சொந்த வேலை காரணமாக இருக்கலாம், அல்லது தன்னுடைய உறவினர்களுக்காக இருக்கலாம், நல்ல விஷயத்துக்காக இருக்கலாம், இல்லாது கெட்ட விஷயத்துக்காக இருக்கலாம். வெளியூர் செல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. சில பேர் வெளிநாடு செல்லக்கூடிய கட்டாயமும் வரும். திடீர் பிரயாணம் ஏற்படும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் கடகராசிக்காரர்களுக்கு. இரண்டாவதாக கேட்ரிங் தொழில் செய்பவர்கள். திடீரென்று ஒரு பெரிய ஆர்டர் தங்கள் கைக்கு வந்து சேரும். சந்திரனே ராசியாதிபதியாக வந்து குரு வீட்டில் பூராட நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால், அந்த நட்சத்திராதிபதி சுக்கிரன் தங்களுடைய ஜென்ம ராசியிலேயே சஞ்சரிப்பதால், இன்று கேட்ரிங் தொழில் செய்பவர்களுக்கு அமோகமான ஆர்டர் காத்திருக்கிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிகவும் அற்புதமான நாள் கடகராசிக்காரர்களுக்கு, அருமையான நாள். மூன்றாவதாக இறுதியாக சிம்மராசிக்காரர்கள். சிம்மராசிக்காரர்கள் அரசாங்க தொழிலில் இருப்பவர்கள், அரசியலில் இருப்பவர்கள், அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலை செய்து கொண்டிருப்பவர்கள், மொத்த கான்ட்ராக்டர்கள், பில்டர்ஸ், இது போன்ற துறையில் இருப்பவர்கள் ஏதோ ஒரு அபரிமிதமான லாபத்தை, பொருளாதார லாபத்தை இன்று காண்பார்கள். ஏதோ ஒரு முக்கியஸ்தர்களை சந்திக்க வேண்டிய கட்டாயம் வரலாம். ஏதோ ஒரு முக்கிய நபரை முக்கிய காரணமாக சந்திக்க வேண்டிய நிர்பந்தம் வரலாம். அதனால் தங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் ஏராளமாக இருக்கும்.
மிக பிரமிப்பான விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய நாள் இன்றைய நாளை பொறுத்தவரையில். திடீர் என்று தாங்கள் நினைக்காத சில விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய நாள் சிம்மராசிக்காரர்களுக்கு இன்று. பயன்படுத்தி கொள்ளுங்கள், உபயோகமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மற்றபடி 3 ராசிகளுக்கும் நாம் சுபபலன்களை சொல்லிவிட்டோம். சந்திராஷ்டமம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை தினசரி நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றும் நாள் முழுவதும் மாலை 6:30 மணி வரையில் ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. எனவே ரிஷபராசிக்காரர்கள் முக்கியமான பேச்சுவார்த்தைகள், முக்கியமான முடிவுகள், முக்கியமான சில விஷயங்களுக்கு மிகுந்த அக்கறையுடனும் பொறுப்புடனும் பதில் கொடுத்து இந்த நாளை நகர்த்தவும், உடல்நலனை பார்த்து கொள்ளவும், உபத்திரவம் இல்லை, தொந்தரவு வராமல் பார்த்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்.